வைத்தபடியே முடிவு பரியந்தம் அன்பு வைக்கிற இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். யோவான் 13:1 பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார் என்று சொல்லி இங்கே யோவான் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த சத்தியங்களை நாம் தியானிக்கும் பொழுது எதற்காக தியானிக்கிறோம் என்று சொன்னால், யோவான் 14 இயேசு இப்படியாக ஒரு கட்டளை கொடுக்கிறார். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று ஒரு கட்டளையும் கொடுக்கிறபடினால இந்த சத்தியத்திலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய இருதயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த சத்தியத்தை நாம் கீழ்ப்படுகிறதற்கு இந்த அதிகாரத்திலே அவர் ஒரு சம்பவத்திலே தன்னுடைய அன்பை முடிவு பரியந்தம் எப்படி வெளிப்படுத்தினார் என்கிறதை பார்க்கிறோம். பஸ்கா பண்டிகை நெருங்கிவிட்டது, அவருடைய சிலுவையின் மரண பாடுகள் நெருங்கிவிட்டது. அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து பிதாவினிடத்தில் அவர் ஏறி போகிறார். அதற்கு முன்பாக எப்படி அவர் ஆதி நாட்களில் அன்பு வைத்தாரோ அதே போல அவருடைய சீஷர்களிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் அன்பு வைத்ததை இங்கே யோவான் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். யோவான் 6:64 விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டி கொடுப்பவன் இன்னார் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால் என்று சொல்லப்படுது. ஆதி முதலாக இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய சீஷர்கள் யார், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது தெரிந்திருந்த போதிலும் அவர்களிடத்தில் ஆதியில் எப்படி ஒரு அன்பு வைத்திருந்தாரோ அதே அன்பை, மாறாத ஒரு அன்பை அவர்கள் வைத்திருந்ததை நாம் பார்க்க முடியும். யோவான் 13 அங்கே அவர்கள் ராபோஜனம் இருக்கும்படியாக அவர்கள் ராவிருந்தை, பஸ்காவுக்கான ராவிருந்தை ஆயத்தப்படுத்தின பொழுது அங்கே யூதாஸ் காரியத்தை குறித்த ஒரு காரியம் அவன் காட்டி கொடுக்கப்படுகிறதற்கு முன்பாக இயேசுவினிடத்தில் அவனுக்கும் அவருக்கும் இருந்த ஒரு உறவாடுதல் என்றே சொல்ல வேண்டும், அல்லது என்று சொல்ல உறவு எப்படி இருந்தது என்பதை அந்த அதிகாரம் அப்படியே படம் பிடித்து காட்டுகிறது. முதலாவதாக இயேசு கிறிஸ்து யூதாஸ் காரியத்தை முழுவதும் அறிந்திருந்த போதிலும் அவனுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து அவனுடைய கால்களையும் கழுவி தன்னுடைய அன்பை அவருக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் யாருக்காவது துரோகம் நினைச்சிருந்தோன்னு சொன்னால் அவர்கள் ஒருவேளை நம்ம மேலே மிகுந்த அன்பை பொழியும் பொழுது நம்ம இருதயத்தில் குத்தப்பட்டு அந்த அன்பினால் நம்ம அவர்களுக்கு அந்த கெடுதலை செய்யாமல் நாம் மாறிவிட முடியும். இங்கே பாதத்தில் அமர்ந்திருந்து அவர் தன்னுடைய உச்சக்கட்ட அன்பை அங்கே வெளிப்படுத்துகிறார். அவனுடைய யூதாசினுடைய பாதங்களையும் கழுவி அங்கே அன்பை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். முதலாக பாதங்களை கழுவுகிற காரியத்தின் நிமித்தமாக அன்பை வெளிப்படுத்துகிறவர் 10 அவர் சொல்லுகிறார். அங்கே பேதுரு தடுக்கிறான். ஆண்டவரை, என் கால்களை கழுவ வேண்டாம் என்று சொன்னபொழுது என்னிடத்தில் பங்கும் இல்லை என்று ஆண்டவர் அறிவித்த பொழுது, ஆண்டவரை, என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையையும் கூட நீர் கழுவும் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், தன்னுடைய கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாக இருக்கும் முழுகினவன், மற்றபடி அவன் சுத்தமாக இருக்கிறான், நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல என்று சொல்லி மனசாட்சியிலே அவனை எச்சரித்து சொல்லுகிறதை பார்க்க. அவனிடத்தில் அன்பாக மனசாட்சியிலே நம்ம இன்றைக்கு ஒருவேளை ஒரு மனிதர்கள் நமக்கு நன்மைகளையே செய்து கொண்டே இருக்கும் பொழுது ஆதியில் அவர்களை நேசிக்கிறவர்களாய் காணப்படுவோம். கொஞ்ச நாட்கள் கழித்து அவர்களுடைய காரியங்கள் நம்ம விரும்பாத அல்லது நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் நமக்கு கிடைக்காத பொழுது அவர்களை நாம் பகைத்து விடுகிறவர்களாய் இந்த உலகத்திலே வாழ்கிறோம். அநேக ஆதி அன்பில் இருந்தது போல நாம் எல்லாரோடையும் கூட கடைசி வரையிலும் அந்த அன்பிலை நிலைத்திருப்பதில்லை. இங்கே இயேசுவை குறித்து ஒரு பிரதானமாய் சொல்லப்படுகிற ஒரு காரியம் யோவான் அவருடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறான். முடிவு பரியந்தமும், முன்பு அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர் அன்பு வைத்திருந்தார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ இங்கே ரெண்டாவது அவனுடைய குறிப்பாக அவனுடைய மனசாட்சியில் எல்லாரும் அல்ல அப்படிங்கும் போதே அவனுக்கு தெரிந்திருக்க வேண்டும், ஆண்டவர் என்னை குறித்து பேசுகிறார் என்று சொல்லி
ஆனால் அப்பொழுதும் அவன் அப்படியே இருதயத்தை கல்லாக்கி கொண்டு அப்படியே இருந்து கொண்டான். திரும்ப 18ஆம் வசனத்தில் 21ஆம் வசனத்தில் அவனுடைய அறிவுக்கு உணர்த்துகிறார். இன்றைக்கு நம்முடைய மனசாட்சிக்கு நேராக அநேக காரியங்கள், அவருடைய வார்த்தைகள் நாம் வந்த பொழுதும் கூட மனசாட்சியை நாம் கல்லாக்கி கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். திரும்ப நம்முடைய அறிவுக்கு நம்முடைய மூளைக்கு தெரிவிக்கும் வண்ணமாக ஒரு காரியத்தை இங்கே யூதாசுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். காட்டி எடுக்க போகிறான் என்று தெரிந்தும் முடிவு பரியந்தமும் அவனிடத்தில் அன்பு வைத்திருந்தபடியினாலே இப்படிப்பட்ட சுபாவங்களை என் இயேசு வெளிப்படுத்துகிறதை இந்த பகுதி காட்டுகிறது. அந்த 18ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே சொல்லுகிறார், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான் என்று சொல்லுகிறார். என்னோடு கூட அப்பம் புசிக்கிறவன், என்னோடு கூட ஒரே பிரெட்டை நான் பிட்டு கொடுக்கும் பொழுது சாப்பிடுகிறவன் என்மேல் தன் குதிகாலை தூக்குகிறான் என்று சொல்லி அப்பொழுதாவது அவனுக்கு தெரிய வேண்டும். தன்னுடைய மூளையிலே படும்படியாக என்னை இயேசு அங்கே சொல்லுகிறார். 21லையும் சொல்லுகிறார், இவைகளை சொன்ன பின்பு ஆவிகளை கலங்கில் உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சியாக சொன்னார். இவ்வளவு தெளிவாக சொல்லுகிறார். அவன் ஏற்கனவே காசு வாங்கி வந்து விட்டான். அவரை காட்டி கொடுப்பதற்கு 30 வெள்ளிக்காசு என்று வாங்கி வந்து விட்டான். இப்பொழுது பாதத்தில் அமர்ந்திருந்து அவனுடைய கால்களையும் கழுவி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். 2வது சொல்லுகிறார், எல்லாரும் சுத்தமாக இருக்கிறார்கள், ஆனால் ஆகிலும் எல்லாரும் அல்ல என்று சொல்லி அதை அவனுடைய மனசாட்சிக்கு உணர்த்துவிக்கும் வண்ணமாக பேசுகிறார். அதற்கு பின்பாக அவனுடைய மூளையிலே உரைக்கும் வண்ணமாக அவர் சொல்லுகிறார், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான் என்று சொல்லுகிறார். உங்களில் ஒருவன் ஆவியில் கலங்கி சொல்கிறார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். எவ்வளவு ஆழமாக தன்னுடைய அன்பை அவனுக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். அதற்கு பின்பாக 26ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்தார். அதற்கு பின்பாக உள்ள வசனம் அங்கே சொல்லுகிறது, அவன் துணிக்கையை வாங்கின உடனே புறப்பட்டு போனான். அப்பொழுது ராக்காலமாக இருந்தது. அவன் புறப்பட்டு போன பின்பு இயேசு புறப்பட்டு அவர்கள் போகும் முன்பாக அவர்கள் நினைக்கிறார்கள், யூதாஸ் பணப்பையை வைத்து கொண்டிருந்தபடியினால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை வாங்கும்படியாக தருத்திரருக்கு ஏதாயிலும் கொடுக்கும்படிக்காவது இயேசு அவனுக்கு சொல்லியிருப்பார் என்று நினைத்தார்கள். அப்பொழுது சீஷர்களுடைய எண்ணங்கள் கூட, ஏனென்று சொன்னால் யூதர்களுடைய முறைமையின்படி இப்படிப்பட்ட அன்பின் உச்சக்கட்டத்தை ஒருவனுக்கு நீட்டி ஒரு பிரெட்டு துண்டை அந்த காரியத்திலே தோய்த்து ஆண்டவர் கொடுக்கும் பொழுது அந்த காரியத்தை நீட்டி வாங்கப்படுகிற மனிதன் ஒரு விசேஷித்த விருந்தாளிக்கு கொடுக்கப்படுகிற ஒரு மரியாதையாக அவர்கள் நினைத்தபடியினாலே யூதாஸ் காரியத்தை என் ஆண்டவர் பெரிய விருந்தாளியாக நினைத்து அவனுக்கு இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார், அவரை கனப்படுத்துகிறார் என்றுதான் நினைத்தபடியினாலே யூதாஸ் காரியத்தின் மேல் அவர்களுக்கு சந்தேகம் வரவே இல்லை. ஒருவேளை ஏதாவது பண்டிகைக்கு தேவையானவைகளை வாங்குகிறதற்கோ அல்லது தரித்திரர்களுக்கு கொடுக்கிறதற்கோ அவர் நம்மிடத்தில் கேஷியராக யூதாஸ் இருக்கிறாரே, அதனால் அனுப்புகிறார் போல என்று சொல்லி அங்கே மற்றவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் ஆண்டவரோ அன்பின் உச்சக்கட்டத்தை அந்த துணிக்கையை முதலாக அவனுக்கு நேராக நீட்டுகிறார். அந்த பிரெட் துண்டை, அந்த பிரெட்டை, அந்த சின்ன பிக்கப்பட்ட அந்த பிரெட்டை அந்த இதிலே தோய்த்து அவனுடைய கரங்களிலே அவர் கொடுக்கிறார். அதை வாங்கின பின்பு அப்பொழுதாவது அவனுக்கு அந்த அன்பு வரவில்லை. இப்போ ஒரு விசேஷித்த விருந்தாளியாய் கூட என் இயேசு நினைக்கிறாரே, 3.5 வருடங்கள் அவரோடு கூட வாழ்ந்து விட்டனே, என்னிடத்தில் ஆதியில் எப்படி அன்பாயிருந்தாரோ அதே போல் இப்பொழுது கடைசி வரையிலும் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாரே என்று அறிந்த போதிலும் கூட அவன் அதை வாங்கின உடனே சாத்தான் அவனுக்குள் புகுந்தான், அவன் புறப்பட்டு போனான் என்று சொல்லி அதற்கு பின்பாக கெத்சமனையில் இயேசுவை சந்திக்கிறார்கள். கெத்சமனையிலும் வந்து அவன் முத்தமிட்டு அவரை காட்டி கொடுக்கிறான், ரபி என்று சொல்லி. அப்பொழுதும் என் இயேசு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். முத்தத்தினாலேயா என்னை காட்டி கொடுக்கிறாய் என்று சொல்லி முடிவு பரியந்தமும் அவன் மேல் அன்பு வைத்தார் என்று சொல்லி
அதனால் அங்கே நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் யோவான் 13:34-35 நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். அன்பாயிருங்கள் என்பது முடிவு பரியந்தமும் அன்பாயிருங்கள். ஆதியில் ஒரு மனிதனிடத்தில் எப்படி அன்பாய் பழகினீர்களோ அப்படியே நீங்கள் அன்பாய் இருந்தால் மாத்திரமே நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். பெரிய பிரசங்கம் பண்ணி பெரிய காரியங்களை செய்து பெரிய தம்பட்டம் அடித்து நம்மை வெளிப்படுத்த வேண்டியதில்லை. முடிவு பரியந்தமும் வைக்கிற அன்பின் மாறாத அன்பு, கிறிஸ்துவினுடைய அன்பு, அந்த புதிய கட்டளையாய் அவருக்கு நமக்கு கொடுத்த அந்த அன்பை நாம் மற்றவர்களிடத்தில் காட்டும் பொழுது கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி தன்னை காட்டி கொடுப்பான் என்று தெரிந்த போதிலும் கூட முடிவு பரியந்தமும் அன்பு வைத்த என் இயேசுவினுடைய அன்பினால் எங்கள் ஒரு இருதயம் முழுவதும் நிறைந்திருக்கட்டும். எந்த ஒரு சின்ன இடம் கூட காலி இல்லாதபடி இந்த கிறிஸ்துவின் அன்பினால் எங்கள் உள்ளம் நிறைந்திருக்கட்டும் என்று சொல்லி கேட்போம். அந்த அன்பினால் நிறைப்பப்படும் பொழுது அவர் சொன்ன இந்த கட்டளை நம்முடைய வாழ்வில் நிறைவேற்ற முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தந்தருள்வாராக. ஆமென். கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே மாண்பிதே ஆயேசுவின் மகான்பிதே அதன் நாணம் அறியலாகுமோ இதற்கினை